ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த ஓணத்துக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கேரளா ஸ்டைல் பீன்ஸ் மெழுகு புரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட 8லேருந்து 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ பீன்ஸ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ இருக்கும், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைங்க. ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வெந்திருக்கு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நல்லா பதமாக வெந்திருக்கு. கடைசியாக துருவின தேங்காய் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பீன்ஸ் மெழுகு புரட்டி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.